Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Organic Chemistry பார்ட்ல இருந்து போர்டு எக்ஸாமுக்கு ஒரு practice question பார்க்க போறோம். Question வந்து give the IUPAC name of the product formed when. So நம்மளுக்கு ஒரு reaction கொடுக்கறாங்க. அந்த reactionல என்ன product form ஆகுமோ அதுக்கான IUPAC name எழுத சொல்றாங்க. So A என்னன்னு பார்ப்போம். 2-methyl 1-bromopropane is treated with the sodium in presence of dry ether. So A வந்து 2-methyl 1-bromopropane. So propane 3 carbon. First positionல Br, second positionல methyl group. So இப்ப இத முடிப்போம். CH இங்க CH2. சரியா? So in presence of dry ether sodium கூட react பண்ணுது. dry ether. So alkyl halide sodium dry ether னு வந்துச்சுனாவே இது நம்மளுக்கு என்ன ரியாக்ஷனுக்கு போய்டும்? Woods reaction போகும். Woods reactionனா நம்ம 2 Na போடணும். நம்ம என்ன alkyl halides எடுத்துக்கிறோமோ அது 2 போடணும். இப்போ என்ன ஆகுது? இதுல இருக்க Na-வும் இதுல இருக்க Br-ம் 2Na Br-ஆ போய்டும். அப்போ இதே மாதிரி இது ஒரு காம்பவுண்ட்னா இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் இருக்கும். ரெண்டும் என்ன ஆயிடும்? ஒன்னோட ஒன்னு அட்டாச் ஆகும் பொழுது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH3 CH2 அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு CH2 CH3 CH3. இப்போ இதுக்கு IUPAC நேம் நம்மள எழுத சொல்றாங்க. ஸோ IUPAC நேம் என்ன எழுதுவோம்? இது வந்து 1 2 3 4 5 6. அப்போ ரெண்டாவதும் அஞ்சாவது பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 2,5 dimethyl 6 கார்பன் இருக்கு. So hex எல்லாமே single bond ஏன். So 2,5 dimethyl hexane அதுக்கான ஆன்சர். அடுத்தது Bக்கு வருவோம். B வந்து 1-methyl cyclohexene is treated with hydrogen iodide. So அப்போ cyclohexene போடுவோம். சரியா? So அதனுடைய first positionல methyl. So இதுதான் வந்து 1-methyl cyclohexene. இதை வந்து ஹைட்ரஜன் அயோடைடு கூட போடும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணும்போது மார்கோனிகோவ் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மார்கோனிகோவ் ரூல். ஸோ அப்படின்னா என்ன? ஹைட்ரஜன் வந்து எந்த சைடு அதிக நம்பர் ஆஃப் எந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும் அங்க போய் அட்டாச் ஆகும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் பார்ட் வந்து எந்த கார்பன்ல லோவஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போகும். ஐதர்வைஸ் நீங்க ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த CH3 அங்கே இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆட் ஆகும் அப்படின்னா I ஆட் ஆகும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இல்லை. அப்ப நெகட்டிவ் பார்ட் வந்து லீஸ்ட் கவுண்ட் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த இடத்துல I. அப்ப இதனுடைய பேர் என்ன? இது சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல I அட்டாச் ஆயிருக்கு, அதே பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப யாரை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? நம்ம I கொடுப்போம். 1 அயோடோ 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன். சரியா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.